ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஃபைனல் ஜாப்ஸ். நம்ம இந்த ஒரு வீடியோவில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணவே இல்லை ஓட்டர் ஐடியில். இப்போ தான் புதுசாக நான் லிங்க் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எப்படி ஒரு புதுசாக ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பதிவிட போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை NVSP அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஐடி ஓட்டர் ஐடி போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் மூலமாகவும் உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய ஹேண்ட்ரைட் மொபைலில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லும். லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். நான் ஆல்ரெடி இந்த பேஜை நான் லாகின் பண்ணிட்டதுனால அந்த ஆப்ஷன் எனக்கு காமிக்கலை. இந்த ஆப் ஓப்பன் பண்ணாவே யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணால் இந்த ஆப்புக்கு ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இதே போல் தான் உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நியூ யூசர்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை எந்த மொபைல் நம்பர்னாலும் இருக்கலாம். அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டோடனே சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணால் அடுத்தது பாஸ்வேர்டு, உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லும். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அதே ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஒவ்வொரு டைமும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா இதே போல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போய் அந்த ஓடிபியை போட்டால் தான் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். வந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனால் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு தேவையான ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓட்டர் ஐடி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இதில் ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னா ஃபார்ம் 8, அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 6B அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபார்ம் இருக்கும். நமக்கு தேவையான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 கரெக்ஷன் என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர், ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர். என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, நான் அதை வச்சே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய செலக்ட் ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டுனாலும் கீழே ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தா இந்த நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா வி ஃபவுண்ட் த டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது மூலமாக இந்த நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஓட்டர் ஐடி நம்பர், அதற்கான ஓனர் நம்பர், அப்ளிகண்ட் நம்பர், அதாவது அப்ளிகண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய ஃபாதர் நேமு, ஏஜு, அவங்களுடைய பார்ட் நம்பர், அதாவது வார்டு என்ன வார்டு, அந்த ரோல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இது காட்டும். ஸோ கரெக்டாக இல்லையா அப்படின்ற செக் பண்ணிக்கிட்டு கீழே அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எல்லாமே தமிழ் நேமு, இங்கிலீஷ் நேமு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணாமல் இந்த பேஜை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அதனால் இந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா உங்களுடைய சர்நேம் இருக்குல்ல, ஸோ உங்களுடைய நேமை சர்நேம்ன்ற இடத்துல ஏதாவது ஒரு லெட்டரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஒரு எரர் வரும்.
அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த சர்நேம்ன்ற இடத்துல ரீஜன் லாங்குவேஜில் ஏதாவது உங்களுடைய நேமை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஏதாவது உங்களுடைய இனிஷியல் ஏதாவது தமிழில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா போயிடும். அது ஒரு சில டைம் அந்த எரர் வரும். ஒரு சில டைம் நீங்கள் வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தா மட்டுமே போதும், அடுத்த பேஜுக்குள்ளே மூவ் ஆகிடும். இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், அப்புறம் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், ரெக்வஸ்ட் ஃபார் மார்க்கிங் ஆஸ் பர் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷன் என்ன 2வது ஆப்ஷன் தான். பட் ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் என்னுடைய ஓடிடி மறுபடியும் எனக்கு ஓடிடி தபால் மூலமாக வேணும்னா 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுடைய ஓடிடி தபால் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 4வது ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது ஊனமுற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓடிடியில் அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் ஒரு ஊனமுற்றோர் அப்படின்ற ஒரு பட்டியலில் நீங்கள் இடம் பெறணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஊனமுற்றோர் பட்டியலில் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் லிஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் டைப்பு, ரிலேஷன்ஷிப் நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு எல்லாத்துமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன்னா மொபைல் நம்பர் தான். ஸோ மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்தா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்த உடனே ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகும். ஒரு சில டைம் என்னென்னா இந்த ஆப் பார்த்திங்கன்னா அப்பப்போ லாக் அவுட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரி லாக் அவுட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். ஒரு சில டைம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா சர்வர் இஷ்யூ ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த ஆப் கம்பல்சரியாக ஒர்க் ஆகும். எல்லா டைமும் இந்த சர்வர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. நீங்கள் வெரிஃபை பண்ண ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு அப்புறம் உங்களுடைய பிளேஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அப்ளிகேண்ட் நேம் என்ன அப்படின்றத டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களுடைய பிளேஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் பேஜ் ஒன்று ப்ரிவ்யூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுடைய பழைய டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் மாடிஃபை பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கீழே உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதற்கான ரெஃபரன்ஸ் ஐடியும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். மொபைல் நம்பர் சேஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ஐடி போர்ட்டலில் இன்ஸ்டண்ட்டாக மாடிஃபை ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இந்த மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் செக் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் அதே மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு தகவல் கம்பல்சரியாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓட்டர் ஐடி அந்த ஒரு சர்வீஸில் மொபைல் நம்பர் மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மாடிஃபை ஆகும். அதே நீங்கள் நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு மற்ற ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான டைம் கொஞ்சம் 2 வாரமோ 3 வாரமோ அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை தெரியப்படுத்துங்க. அவங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு பயனடையட்டும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.